ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெர்பலைஃப் ஸ்கின் அவுட்டர் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய தேர்ட் ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா விட்டிலைஃப் ஃபேஷியல் சீரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணணும், என் ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஏஜிங் ப்ராசஸ் கம்மியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அன்ஹெல்தி ஸ்கின் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தவிர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபுல் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த விட்டிலைஃப் சீரமில் 4 இன்க்ரீடியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், செசமி ஆயில், குங்குமதி ஆயில். இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விட்டிலைஃப் சீரமில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட் ஆயில். ஸோ இது எதுக்காக இந்த சீரமில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நிறையவே இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த ஆல்மண்ட் ஆயிலில் விட்டமின் ஏ அண்ட் இ அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிளாக் டேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின்னில் ஏதாவது டிசீஸ் இருந்தாலுமே அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயிலும் சப்போர்ட் பண்ணுது. தேர்ட் இன்க்ரீடியன்ட் செசமி ஆயில், அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் எப்போவுமே பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது சப்போர்ட் பண்ணும். அதாவது ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த செசமி ஆயில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. நல்லெண்ணெயில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கிறதால இது ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுப்பாங்க. ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கிருமிகள் நம்ம ஸ்கின்னில் அப்ளை ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம விட்டமின் இ சப்போர்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெயில் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் இருக்கும். நிறைய பேருக்கு எனக்கு ஆயில் ஃபேஸாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ஃபேஸில் இருக்கக்கூடிய பசையை வந்து கட்டுப்படுத்துகிற தன்மையும் இந்த செசமி ஆயிலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் தான். ஆனால் இந்த குங்குமதி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் இந்த குங்குமதி ஆயில் நமக்கு கிடைக்கும். என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரம், குங்குமப்பூ, சந்தனம், மஞ்சள், ஆட்டுப்பால், வெட்டி வேர், அதிமதுரம் வேர், ரோஜா இதழ்கள், தாமரை மகரந்தம், பன்னீர். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட்டை மேக் பண்ணி தான் இந்த குங்குமதி ஆயிலை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குங்குமதி ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஏஜிங் ப்ராசஸ், இந்த நெத்தியில் வந்து சுருக்கம் இருக்கிறது, கன்னத்தில் சுருக்கம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு இந்த குங்குமதி ஆயில் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணி நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது தான் இந்த விட்டிலைஃப் ஃபேஷியல் சீரம். இந்த விட்டிலைஃப் சீரம் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின் எப்பவுமே ஸ்மூத்தாகவும் அந்த லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே போகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சீரம் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹைட்ரேட்டிங் ஸ்கின்னாக வச்சுக்க முடியும். நம்ம ஸ்கின்னில் எப்போயுமே ஒரு ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா ஸ்கின்னில் எந்த டிசீஸும் வராது. ஸோ இது ஈவனான ஒரு ஸ்கின் டோன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல் டே வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கின் அவுட்டர் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய 4 ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே துறை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வெல்னஸ் கோச் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் இல்லை இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.